பொதுவாக நான் சொல்வது உணவே மருந்து. உணவில்தான் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ள முடியும். ஒரு குளிர்ச்சியை உஷ்ணமாக்கவும் உஷ்ணத்தை குளிர்ச்சியாக்கவும் கூடிய ஒரு அதிசய தன்மை இஞ்சிக்கு உண்டு. இஞ்சிக்கு அந்த தன்மை உண்டு. பித்தத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல். பித்தம் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுங்க, அதாவது உடல் சூடு அதிகமாகிடுச்சு அப்படின்னா இதுக்கு இஞ்சி சாறு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு வீட்டு மருத்துவ முறை. அதை இஞ்சி சாரை தலையில் கூட தேய்ச்சி குளிக்கலாம். இஞ்சி சாரை நல்லா தலையில் தேய்ச்சிட்டு. வணக்கம், நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம். பொதுவாக நான் சொல்வது உணவே மருந்து. உணவில்தான் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ள முடியும். இஞ்சியை பற்றி இன்றைக்கு பேசுவோம். இஞ்சி ஒரு அருமையான ஒரு பொருள். அதாவது ஒரு குளிர்ச்சியை உஷ்ணமாக்கவும் உஷ்ணத்தை குளிர்ச்சியாக்கவும் கூடிய ஒரு அதிசய தன்மை இஞ்சிக்கு உண்டு. இஞ்சிக்கு அந்த தன்மை உண்டு. உதாரணமாக குளிர் ஜுரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதாவது ஜுரம் உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியில் தொட்டு பார்த்தா தெரியாது. அப்போ நாம் இஞ்சியை இஞ்சியை துண்டு துண்டாக நறுக்கி கொதிக்க வைக்கணும். தோலை சீவிடணும். இஞ்சியை தோலை சீவிட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் பனவெல்லம், கருப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த கருப்பட்டியை போட்டு நாம் கஷாயம் மாதிரி வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு 100 ml அளவுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த குளிர் ஜுரம் போகும். குளிர் ஜுரம் போகும். பித்தம் தான் எல்லாத்துக்கும் காரணம். 4448 வியாதிக்கு பித்தம் தான் பெரும் காரணமாக அமைகிறது. பித்தத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல். பித்தம் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுங்க, அதாவது உடல் சூடு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நாக்கெல்லாம் கசங்க ஆரம்பிக்கும், வாந்தி வரும், ஒரு மாதிரி மயக்கம் இருக்கும், பசியின்மை இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இதுக்கு இஞ்சி சாறு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு வீட்டு மருத்துவ முறை. அதை இஞ்சி சாரை தலையில் கூட தேய்ச்சி குளிக்கலாம். இஞ்சி சாரை நல்லா தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 50 ml இஞ்சி சாறை எடுத்து நல்லா தலைக்கு நிறைய தேய்ச்சிட்டு ஷேக்காக போட்டு வெந்நீரில் குளித்தோம்னா பித்தம் குறையும். அதான் இஞ்சிக்கு 2 தன்மைகள் உண்டு. சூடாக இருந்தால் உடம்பை குளிர்ச்சி ஆக்கும், குளிர்ச்சியாக இருந்தால் உடம்பை சூடு பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையது இஞ்சி. இதை நீங்கள் பயன்படுத்தலாம்.